ஹலோ கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டூம் ரைடர் கிங்கோட எபிசோட் 36. ஸோ நம்ம வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப ஜஹாயோ ரிலிக்க ரீஸ்டோர் பண்ற ஒர்க்க பாத்துக்கிட்டு இருக்கான். என்னோட வாழ்க்கை ரிலிக்க ரிப்பேர் பண்ணி போயிரும் போலேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேல, நம்ம ஹீரோ கதவை திறந்துக்கிட்டு உள்ள வரா. ஒரு பேக்கை தூக்கி அவங்கிட்ட போட்டு நம்ம பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளியூர் போக போறோம்னு சொல்றான். என்ன சொல்ற திடீர்னு நம்ம எங்க கிளம்புறோம்? ஜப்பானுக்கு கியோட்டோ சிட்டிக்கு போறோம். நம்ம ஹீரோனோட மொபைல்ல இருக்கிற நியூஸை காட்டுறான். அதுல இருக்கிற ரிப்போர்ட்டர் ஜப்பான் கியோட்டோ சிட்டில கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மக்கள் காணாம போயிருக்காங்க. அதுலயும் முக்கியமா காணாம போன எல்லாருமே பெண்கள். நம்ம ஹீரோ சொல்றான், இந்த மாதிரி ஒரே ஒரு ரிலிக்கால மட்டும் தான் பண்ண முடியும், அதுதான் ஹாரம் ரிலிக். அதை கேட்ட ஜஹாயோ ஹாரம் ரிலிக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, ஐயோ இந்த ரிலிக் ரொம்ப அமேசிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த ரிலிக் மட்டும் என் கையில கிடைச்சிருச்சுன்னா இருக்கிற பொண்ணுங்க எல்லாத்தையும் என்னோட ஃபேன்ஸா மாத்திடுவேன், அதுக்கப்புறம் அந்த அவஸ்டா ரிலிக் என்னால பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அட பாவமே, பாச பார்த்தாலே பாவமா இருக்கு. இப்ப சீன் கட் ஆகுது. ஜப்பான் கியோட்டோ சிட்டிக்கு வந்து சேர்ந்துருந்தாங்க. அங்க இருக்கிற ஒரு பேம்பு ஃபாரஸ்ட் கிட்ட தான் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் தொலைஞ்சு போயிருக்காங்க. சோ அங்க போலீஸ் பாதுகாப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா சில பெரிய ஆட்களோட டாக்டரும் மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு ஜஹாய சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுங்க இடத்துல இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஜஹாய உடனே பாஸ் இந்த ரிலிக் ஒன்னும் டேஞ்சரஸ் இல்லையே அப்படின்னு கேட்கா. நம்ம ஹீரோவை மொபைல பார்க்க அதுல பொண்ணுங்களை ரெஸ்கியூ பண்ண ட்ரை பண்ண ஒரு ஆபீசர் இறந்து போயிட்டாருன்னு போட்டிருக்கு. வாய்ப்பில்லையே, இந்த ரிலிக்கை யூஸ் பண்ணி இப்படி எல்லாமா பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கா. என்ன மேட்டர்னா, அந்த காரம் ரிலிக்கோட பேரு ரிலிக் ஆஃப் ஹிங்யூஜே. அந்த கிங் ஒரு காஜி. எந்த அளவுக்குனா கிட்டத்தட்ட 3000 அப்பாட்டி வச்சிருந்தான். ஆனா அந்த ரிலிக் யூஸ் பண்ணி யாரையும் கொல்லலாம் முடியாது. சோ ஹாரம் ரிலிக் கூட வேற ஒரு ரிலிக்கையும் பயன்படுத்துறான்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறான். இப்ப ஜஹாய கிட்ட நான் சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குன்னு இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரங்களை அடிச்சு மயங்க வைக்கிறான். அப்பதான் அவனால அந்த ஹாரம் ரிலிக்கை ஈஸியா தேட முடியும். அதனாலதான் அந்த நேரம் அங்க ஒரு சவுண்ட் கேக்குது. இங்க தான் அவங்க இருக்காங்கன்னு நம்ம ஹீரோ இன்னொரு குரூப் இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கான்னு பாக்க அந்த இடத்துல பார்த்தா ரிலிக்கால கட்டுப்படுத்தப்பட்ட உமன்ஸ் எல்லாரும் ஜாம்பி மாதிரி அந்த போலீஸ் கிட்ட வராங்க. நாங்க போலீஸ் தான் அவங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க சொல்ல, அந்த பொண்ணுங்க அவங்க சொல்றதை கேட்கிற நிலைமையில இல்ல, அவங்க கையில வச்சிருக்க வெப்பன்ஸை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்காங்க. இந்த விஷயங்களை பார்த்து நம்ம ஹீரோ கண்டிப்பாவே ஹாரம் ரிலிக் கூட வேற ஏதோ ஒரு ரிலிக்க பயன்படுத்துறான். அது ரொம்பவும் மோசமா இந்த பொண்ணுங்களை ஒரு ஹியூமன் வெப்பன்ஸா மாத்துது. அப்ப எல்லாம் நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு காலடி சத்தம் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா ரிலிக்கால கட்டுப்படுத்தப்பட்ட பொண்ணுங்க எல்லாரும் நம்ம ஹீரோவை சுத்தி வளைச்சிருந்தாங்க. லேடிஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் உங்க கூட சண்டை போட வரல. டக்குன்னு ஒருத்தி நம்ம ஹீரோ சொல்றதை கேட்காம கட்டை எடுத்து மண்டையை பழக்க பாக்கா. ரைட், நான் சொல்றது எப்படி உங்களுக்கு கேட்க போறது இல்லன்னு அந்த அட்டாக்ல இருந்தாலும் நம்ம ஹீரோ டாட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப எல்லாம் நம்ம ஹீரோ நோட் பண்றான், அந்த கூட்டத்துக்கு நடுவுல சசாக்கி இருக்கா. அவ தான் அந்த ஃபியூச்சர் கைட் ரிலிக்கோட பழைய ஓனர். இப்ப நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடோட ஒரே கலட்டாம அப்படியே அந்த பொண்ணுங்களெல்லாம் அடிச்சு மயக்கமாக்குறான். சசாக்கி கையில இருக்கிற கத்தியை தட்டி விட்டு அவன் கையில இருக்கிற ஸ்வாடை வச்சு அவன் கழுத்தை லாக் பண்ணி, பொறுமையாரு, என்னைய ஞாபகம் இருக்கா, அந்த ஃபியூச்சர் கைடு அழிச்சு உன்னைய காப்பாத்தினே, உன்னோட பேரு சசாக்கி தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அந்த வார்த்தையை கேட்டு அவள் அந்த கட்டுப்பாட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிய ஆரம்பிக்கிறா. சிஸ்டமா அந்த கட்டுப்பாட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்கான்னு போடுது. இப்ப நம்ம ஹீரோ சசாக்கி அப்படியே தூக்கிக்கிட்டு ஜஹாயா இருக்கிற இடத்துக்கு வந்துருதா. திரும்ப வந்துட்டியா தலை, யார் அந்த பொண்ணு? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாப்பனீஸ் சின்ன பொண்ணு, அவன் இந்த இடத்துல மாட்டுவான்னு நான் எதிர்பார்க்கல. ஹே சசாக்கி, உனக்கு சுயநலம் வந்துருச்சா? வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். சரி, நீ எப்படி ஹிப்னோசிஸ் ஆனன்னு உனக்கு ஞாபகம் இருக்குதா? யார் இதை பண்றது? ஸ்ட்ரெயின்ல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அவளும் சொல்ல ஆரம்பிக்கா, என்னை கண்ட்ரோல் பண்ணது ஒரு அமெரிக்கன் சோல்ஜர், அவனோட பேர் சைமன். இதை கேட்டு நம்ம ஹீரோ ஜஹாயா கிட்ட, அமெரிக்கன் சோல்ஜரா இருந்தான்னா கண்டிப்பா அவன் கீராவோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் வருவான். கரெக்ட் தான், ஆனா அவன் எப்படி இங்க வந்தான்? கிட்டத்தட்ட 2000 பொண்ணுங்களுக்கு மேல அவன் ஹிப்னோசிஸ் பண்ணி வச்சிருக்கான். அவங்களோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவன் ஹாரம் ரிலிக் மட்டும் பயன்படுத்தல அப்படித்தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சசாக்கி கிட்ட கேட்க, ஆமா, அந்த சைமன் நெக்ரோமன்சர் ரிலிக்கும் பயன்படுத்துறான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ள, அப்படின்னா அந்த சைமன் ஒரு போவட்டா மட்டும் இருக்க வாய்ப்பு இல்ல, அவனுக்குன்னு ஒரு ஆர்மியவே அந்த நெக்ரோமன்சர் ரிலிக்கை யூஸ் பண்ணி உருவாக்கிட்டு இருக்கான். சசாக்கி நம்ம ஹீரோ கிட்ட, சைமன் நெருங்குறது ரொம்பவும் கஷ்டம், அவனை சுத்தி எப்பவுமே காட் பண்றதுக்குன்னு எக்கச்சக்கமான பொண்ணுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ, நீ சொல்றது கரெக்ட் தான், 2000 பேரை எதிர்த்தாலும் சண்டை போட முடியாது, என்ன பண்றது நான் யோசிக்கணும். இப்ப நான் ஹோட்டலுக்கெல்லாம் போறேன், டாக்ஸிக்கு பணம் வச்சிருக்கியா? அவ இல்லன்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒரு கட்டு பணத்தை தூக்கி போட்டு, போய் வேற எதுக்கும் இந்த பணத்தை யூஸ் பண்ணாம டைரக்டா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றான். அவன் நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணி கண்ணுல ஒளியோட, ஜூஹியான் ஷூ, அப்படின்னா இன்னைக்கு ஃபியூச்சர் கைடு என்னைய காப்பாத்துறதுக்காக தான் நீங்க அழிச்சிங்களா? இப்ப அதை யோசிச்சு பார்க்கும்போது இன்னைக்கும் நீங்க என்னை மறுபடியும் காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோ உடனே, அந்த ஃபியூச்சர் கைடால எனக்கு பிரச்சனை வரும், அதனாலதான் அதை அழிச்சேன், இப்ப கசகசன்னு பேசிக்கிட்டு இருக்காம வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னது புள்ள மனசே உடஞ்சு போயிருது. நீங்க ரொம்ப பாப்புலரா இருக்கீங்க பாஸ், எனக்கு ஜலஸா இருக்கு அப்படின்னு நம்ம ஜஹாயா சொல்ல, சின்ன பசங்க எல்லாம் லிஸ்ட்ல வரமாட்டாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ சிஸ்டம் அந்த அவஸ்டா ரிலிக்க பயன்படுத்துறதுக்கான கொஞ்சம் ரெக்யூர்மெண்ட்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு போடுது. நம்ம ஹீரோக்கு ஃபேன்ஸா 4 பேர் இருக்காங்க. பையன் மனசுக்குள்ள, இந்த சின்ன பொண்ணு என்னை லவ் பண்றா, அதனால அவ எனக்கு ஃபேனா இருக்கா, அவளை தவிர்த்துட்டு 3 பேர், எப்படி எனக்கு 4 ஃபேன்ஸ் வந்தாங்கன்னு பார்க்கலாம். இப்ப எல்லாரும் ஹோட்டலுக்கு வந்துருந்தாங்க. நம்ம ஹீரோ கையில எஜிப்தியன் அனுபஸ் கார்டு ரிலீக் இருக்குது. எல்லா ரிலீக்கையும் ரீஸ்டோர் பண்ண ஜஹாயா கிட்ட சொல்லியிருப்பான். பட் அந்த எஜிப்தியன் கார்டு ரிலீக்ஸை மட்டும் ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா அது நம்ம ஹீரோ பேச்சை கேட்காது. இந்த மாதிரி நிலைமையில இருந்தா தான் நம்ம ஹீரோவால அதை கட்டுப்படுத்த முடியும். இப்ப நம்ம ஹீரோ ஜஹாயா கிட்ட, என் கூடவா ஒரு நாயை ட்ரெயின் பண்ணணும்னு பார்க்கு கூட்டு போறான், இந்த இடம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு அனுபஸ் ரிலீக் அந்த இடத்துல வெளியே விட, உள்ள இருந்து அந்த நாய் வெளியே வருது. நான் எங்க இருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குது. பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்க, நீயா இந்த வாட்டி உன்னை நான் கொல்லாம விட போறதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண, அதால அதோட பவர்ஸே யூஸ் பண்ண முடியல, கீழே விழுந்துருது. நீ என்ன பண்ண அப்படின்னு அந்த ரிலீக் கேட்க, நான் உன்னை எதுவும் பண்ணல, நீ மொத்தமா உடஞ்சு போயிருக்க, என் பக்கத்துல இருக்கலாம், இவன் ஒரு பயங்கரமான
ஃபேமஸான ரீஸ்டோரர், இவன் நினைச்ச உன்னை ஃபிக்ஸ் பண்ண முடியும், அதுக்கு நீ என் கூட கான்ட்ராக்ட் போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, வாய்ப்பே இல்ல, ஒன்ன மாதிரி ஒருத்தன் கூட நான் கான்ட்ராக்ட் போடுறதா நினைச்சேன், நீ இதைத்தான் சொல்லுவேன், அதுக்காக தான் சில ட்ரைனிங் செக்ஷனும் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன நம்ம ஹீரோனோட சில்வர் ரோப்பை கையில எடுக்கிறான். அதை யூஸ் பண்ணி அதோட கழுத்தை கட்டி போட்டு வா வாக்கிங் போயிட்டு வருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு அந்த ரிலிக் இந்த மாதிரி ஒரு முட்டாப்பையோட ஆர்டர்லாம் நான் ஏன்டா கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, சில்வர் ரோப் ரிலிக்கு காண்டாயிருது, அதோட கழுத்தை நெரிச்சு அவர் சொல்றது கேளு அப்படின்னு சொல்ல, ஹே ரோப் நீயும் ஒரு ரிலிக் தானே, நீ என்னோட சைடு தானே இருக்கணும், ஏன் அந்த பைத்தியக்கார சைடு இருக்கு அப்படின்னு அந்த ரிலிக்கு கேட்க, என்ன தைரியம் இருந்தா அவரை பார்த்து பைத்தியக்காரன் அவரை மாஸ்டர் கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கத்துது. நம்ம ஹீரோ இதை பார்த்து சொல்ல மறந்துட்டேன், நேத்து தான் அந்த ரோப் ரிலிக் அப்கிரேட் ஆச்சு, அதனால அதுக்கு ஃபுல் எனர்ஜி இருக்கு, சோ என் பேச்சை கேளு, இல்லனா உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ எனக்கு ஹேண்ட் ஷேக் கூட நம்ம ஹீரோ கையை காட்ட அந்த ரிலிக் காண்டாயிட்டு மனசுக்குள்ள ஒன்ஸ் நான் ரீஸ்டோர் ஆகிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும், அது வரைக்கும் இவனோட பேச்சை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இவனை கொன்ற வேண்டியதான் அப்படின்னு பிளான் போடுது. சோ அதுவும் நம்ம ஹீரோ சொல்ற பேச்செல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. கையை கொடுங்கிறான், உட்காருங்கிறான், பந்த தூக்கி போட்டு போய் எடுங்கிறான். ஹியூமன் பந்தெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு அது சொல்ல, என்ன பேசிக்கிட்டு இருக்க, மாஸ்டர் பந்த எடுத்துட்டு வர சொன்னார் வா அப்படின்னு சொல்லி அந்த ரோப் ரிலிக் இழுத்துட்டு போகுது. அந்த ரோப் ரிலிக் தரத்தரன்னு அந்த நாயை எடுத்துட்டு போய் அந்த பந்த எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குது. கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி, அந்த நாயை தான் நான் எடுத்துட்டு வர சொன்னேன், நீ எடுத்துட்டு வரக்கூடாது, மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த அனுபஸ் ரிலிக் மனசுக்குள்ள இல்ல மறுபடியும் அந்த ரோப் ரிலிக் நீ இழுத்துட்டு போச்சுன்னா கண்டிப்பா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பந்த தூக்கி போட்டு தான் அதுவே டக்குன்னு போய் கேட்ச் பண்ணுது. அடுத்து கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோட பேச்சு அது கேக்குதான்னு சொல்லி பாக்குறதுக்காக அதுக்கு காமெடியான ட்ரைனிங்லாம் கொடுக்குறான். இப்போ கான்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, அது நீ என் கூட கான்ட்ராக்ட் பண்ணா அதுக்கு சில கண்டிஷன்லாம் இருக்கணும், ஒன்னு உனக்கு ஸ்ட்ராங்கான மைண்ட் இருக்கணும், இன்னொன்னு ஈஸியா டிசிஷன் எடுக்க தெரியணும் அப்படின்னு சொல்லி அது சில பல கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்ல, நம்ம ஹீரோ ஆல் ரைட் அப்படின்னு அந்த கான்ட்ராக்டை போட்டு முடிக்கும். கான்ட்ராக்ட் போட்டதுக்கு ஆதாரமா அவன் கையில அந்த ரிலிக் ஒட்டிக்குது. இப்போ நம்ம ஹீரோ ஜகாய கிட்ட ஹோட்டலுக்கு போனது இந்த ரிலிக் ரீஸ்டோர் பண்ணு, அந்த அனுபஸ் ரிலிக் ஃபைனலி என்னோட ஆசை நிறைவேற போகுது அப்படின்னு பாக்குது. டக்குன்னு அதோட ஆசையில மண்ணலி போடுற மாதிரி கொஞ்சோண்டு ரிப்பேர் பண்ணா போதும், அது சாக கூடாது அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, என்னது அப்படின்னு அது கத்துது. ஆமா ஃபுல்லா ரீஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் உன்னோட மைண்டை மாத்திக்கிட்டு நான் என்ன பண்றது, ஆனா நீ சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நான் பண்ண ஹியூமன் இது அன்ஃபேர் அப்படின்னு அது கத்துது. நல்ல விஷயம் பண்ணிருக்க, இதே மாதிரி ஃபியூச்சர்லயும் என்னோட பேச்சை கேட்டு நடந்துக்கோ. இப்போ அடுத்த நாள் காலையில அந்த ஹாரம் ரிலிக் யூசர் இருக்கிற ஷ்ரைனை காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த ரிலிக் யூசர் கிட்ட சில பொண்ணுங்களா வந்து இங்க சில வெளியாட்கள் வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. யார் இந்த காலையில இந்த இடத்துக்கு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்றது, அது யாருன்னு எனக்கு தெரியல சார், ஆனா அவங்க சீக்கிரமா சாவாங்கன்னு எனக்கு தோணல. ட்ரெயினுக்கு வெளியே காட்டுறாங்க, யார் வந்திருக்கான்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ. அங்க இருக்கிற பொண்ணுங்களை பார்த்து நான் சிவிலியன்ஸ் அட்டாக் பண்றதுக்குலாம் இந்த இடத்துக்கு வரல, எனக்கு உங்களோட லீடரை பார்க்கணும், அவனை வர சொல்லுங்க. இப்ப அந்த லீடர் வெளியே வந்து நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு, முறை ஒருத்தன் பயம் இல்லாம இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கான், எனிவேஸ் உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படல, எப்படி இந்த இடத்துல நீ சாக தான் போற, கிட்டத்தட்ட 2000 பொண்ணுங்க கிட்ட இந்த இடத்துல இருக்காங்க, அவங்க ஒண்ணு நார்மலான பொண்ணுங்க கிடையாது, அவங்க எல்லாரும் பிரேவான வாரியர்ஸ், உன்னால தப்பிச்சே போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து அவன் சொல்ல, நீ ஷோரா தான் சொல்றியா, எனக்கு அது ஆச்சரியமா படலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே 20,000 பேர் கொண்ட 100 ஆர்மி அந்த இடத்துல சமன் பண்றான். கிட்டத்தட்ட 20,000 100 சோல்ஜர்ஸ் இந்த இடத்துல இருக்காங்க, அவங்க எல்லாரும் இம்மோர்டல்ஸ் மாதிரி அழிக்க வந்துகிட்டே இருப்பாங்க, இப்போ என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, எப்படி இது அப்படின்னு அவன் பயப்பட ஆரம்பிக்கான். நம்ம ஹீரோ ஒருத்தன் நீ அடி பண்ணி வைக்கணும்னா இந்த அளவுக்காச்சும் நீ பண்ணிருக்கணும், அதை விட்டுட்டு என்னைய மிரட்டுறேன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அந்த இடத்துல இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் அந்த எலும்பு கூட பார்த்து பயப்பட ஆரம்பிக்காங்க. அந்த ஹாரம் ரிலிக் யூசர் இருக்கிற பொண்ணுங்களை பார்த்து எதுக்காக மச நின்னுகிட்டு இருக்கீங்க, அது எல்லாமே சில எலும்பு துண்டுகள் தான், போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க எல்லாரும் கொஞ்சம் தயக்கப்பட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கான், ஈவன் அவங்க எல்லாரும் ஹிப்னோடைஸ் ஆயிருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க, ஏன்னா இந்த இடத்துல கான்செப்ட் 10 பேரை எதிர்த்து ஒத்தாள் சண்டை போடுற மாதிரி அவங்களுக்கு தெரியும், சண்டை போட்டா இறந்துருவோம், அதனால தான் தயங்குறாங்க, சரண்டர் ஆகுறவங்களை கொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டா பைய கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இப்ப அந்த பொண்ணுங்களை பார்த்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலையிலேயே உங்களை புஷ் பண்ணி உங்களை சாகடிக்க நினைக்கிறவனுக்கு நீங்க லாயலா இருக்கணுமா என்ன, ஆல்சோ இந்த பேட்டில் நீங்க தோக்க போறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் உங்களை மறுபடியும் பயன்படுத்திக்க தான் முயற்சி பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இந்த வார்த்தைகளை கேட்டது அந்த பொண்ணுங்க எல்லாரும் நீல் டவுன் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட சரண்டர் ஆகுறாங்க. அந்த பைத்தியக்காரன் அதை கூட புரிஞ்சுக்காம கண்ணா பின்னு கத்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவனை போய் போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ உடனே அவனை கேட்ச் பண்ணுங்க பாய்ஸ் அப்படின்னு சொன்னது அந்த 100 ஆர்மி அவன் கழுத்துல போய் கத்தி வைக்குது. இல்ல இப்படி நடக்க கூடாது, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த கிரேட் 7 டூம்ஸை கிளியர் பண்றதுக்காக நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு அவன் வளர, நம்ம ஹீரோ அதை கேட்டுதான் அப்படின்னா கிரேட் 7 டூம்ஸ்ல ஒன்னு இந்த இடத்துல அப்பியர் ஆக போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனை மிரட்டி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்ட் அவனும் வளரிதான் கியோட்டோலையும் கிரேட் 7 டூம்ஸ்ல ஒன்னு அப்பியர் ஆக போகுதுன்னு. இப்பவே நம்ம ஹீரோவை பார்த்து நிறுத்து, நான் தான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், என்னை உயிரோட விட்டுரு அப்படின்னு அவன் கேட்க, நான் உன்னை எதுவுமே பண்ண போறதில்ல, ஆனா இந்த லேடிஸ்க்கு உங்ககிட்ட முடிக்க வேண்டிய கணக்குகள் சிலது இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரைட் சைட்ல திரும்புறான். அந்த பொண்ணுங்க எல்லாரும் அவனை கொடூரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப சிஸ்டம் உங்களோட ஆப்போனன்ட்டோட சாம் கம்மியா இருக்கு, ஹாரம் ரிலிக்கோட ஓனர்ஷிப் சேஞ்ச் ஆயிருக்கு, இப்போ உங்களுக்கு 2000 ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்காங்க, அவஸ்டா ரிலிக்க பயன்படுத்துறதுக்கான எல்லா கண்டிஷனையும் நீங்க பூர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்த நம்ம ஹீரோ இதுதான் மேட்ரா, அந்த ஹாரம் ரிலிக்கோட ஓனர்ஷிப் சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றான். என்னது அப்படின்னு அவன் பார்த்தாரு. நம்ம ஹீரோ ரைட் லேடிஸ் இவனை எவ்வளவு மிதிக்கணுமோ மிதிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பொண்ணுங்க எல்லாரும் அவன் முன்னாடி கொடூரமா வராங்க. இப்ப சீன் கட் ஆகுது, கொஞ்ச நாள் நம்ம இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ண போறோமா அப்படின்னு ஜகாயா கேட்க, ஆமா கிரேட் 7 டூம்ஸ்ல ஒன்னு இந்த இடத்துல அப்பியர் ஆக போகுது, அதனால நம்ம இந்த இடத்துல தான் இருந்தாகணும், ஆனா நம்ம ஹாரம் ரிலிக்கு எடுக்கிறதுக்காக தானே இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்டே வந்தோம், யூசுவலா நம்ம எல்லா ரிலிக்கும் எடுக்கிறது தான், இதெல்லாம் ஒரு பெரிய டீல் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஆனா நான் எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இந்த இடத்துக்கு கொண்டு வரலையே, இதெல்லாம் ஒரு பிரச்சனை புலம்பிக்கிட்டு இருக்காத, போய் வாங்க வேண்டியதானே. இப்ப ஜகாயா சரி வாசி இவங்களை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க, பார்த்தா ஹாரம் ரிலிக்குனால எக்கச்சக்கமான பொண்ணுங்க நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் மிஸ்டர் ஜூஹியான் ஷூ எங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஜகாயா கிட்ட எனக்கு செலிபிரிட்டி மணிக்கு வாழ்றதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கதவை திறந்து, ஆல்ரைட் லேடிஸ் எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நான் உங்களை கூப்பிட்டா மட்டும் வாங்க அப்படின்னு சொல்றான். அவங்க உடனே ஏன் இப்படி சொல்றீங்க
இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அமைதியா வீட்டுக்கு கிளம்புங்க, இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு எடுத்து காமிச்சு, இது என்னோட ஃபேன் கிளப் வெப்சைட், இதுல வேணா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டது அந்த பொண்ணுங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஜஹாயோ எப்ப பாஸ் நீ இப்படி ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கான். இல்ல சசாக்கி தான் இதை ஆரம்பிச்சா, அவ இதை பாத்துக்கிறாளாம். அவ ஏற்கனவே நிறைய ஐடல்ஸ்க்கு ஃபேன் கிளப் ஓபன் பண்ணி மெயின்டைன் பண்ணிருக்கலாம். சோ அவளுக்கு இது பெரிய மேட்டர் இல்ல, என்னோட ஃபாலோவர்ஸே எனக்கு மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம ஹீரோ அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு பொண்ணு நோட் பண்றா. அது நம்ம ஹீரோக்கு பழக்கப்பட்ட முகமா இருக்கு. ஒரு நிமிஷம், அது ஷியோலாவா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கான். ஷியோலா பாஸ்ட் லைஃப்ல இவ்வளவு டிகேபிஎம் கம்பெனிக்காக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. ரிலிக்கு கண்டுபிடிக்கிறதுல இவளுக்கும் நிறைய திறமைகள் இருக்கு. இந்த டைம் பீரியட்ல அவ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா நான் யோசிச்சேன். அப்ப அவ ஜப்பான்ல தான் சுத்திக்கிட்டு இருந்தாலும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்கா. அந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இந்த ஷியோலாவும் கதையில ஐரின் மாதிரியே ஒரு ஹீரோயின் தான். வாயிலாக கூடாதுன்னா இப்பவே வீடியோ முடிச்சுக்கோங்க. சாப்டர் 410 ஐரினும் இவ்வளவு தான் நம்ம ஹீரோவை மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஆல்சோ 2 பேத்துக்கு குழந்தைங்களும் இருக்கும். இதுக்கப்புறம் கதையில புதுசா நிறைய கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. கதையும் சூப்பரா போகும். முடிஞ்ச அளவுக்கு நானும் ஹவர் எடிஷன் போட ட்ரை பண்றேன். கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கிட்ட எனக்கு இருமல் சளியுமா இருந்துச்சு. என்னால ஒழுங்கா பேசக்கூட முடியல. இப்பவுமே இரும்பி என்னோட வாய்ஸே கொஞ்சம் மாறி போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நேத்து வரைக்கும் இரும்பிக்கிட்டு தான் இருந்தேன். தொண்டை ரொம்ப வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு தான் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அதனால தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 நிமிஷத்தை பார்த்துருந்தீங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அது ஸ்டார்டிங்ல ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ அந்த வாய்ஸுக்கும் அந்த 2 நிமிஷத்துக்கு கழிச்சிருந்த வாய்ஸுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தொண்டை கரகரன்னு தான் இருக்கு. சரி ஓகே, நான் போயிட்டு ஹாஃப் செல்ஸை வாயில போட்டு ஷபின்னு இருக்கேன். முட்டாய் மாதிரி அது மட்டும்தான் தொண்டைக்கு கொஞ்சம் நிதமாக இருக்குது. விட்டா வளர்க்கிட்டே போவேன். நாளைக்கு நான் டூம் ரைடர் அப்புறம் ஃபேரி டேல் அனிமே எபிசோட்ஸோட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.